நீங்கள் 2 கொரிந்தியர் 5:9-5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 5 போட்டிருக்கு. அதனால அவன் சரீரத்தில் என்ன நன்மை தீமை செஞ்சாங்களோ அதுக்குப்படி நியாயசனத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நின்னாகணும். ஒவ்வொரு செயலுக்கும் மனுஷனுடைய ஒவ்வொருடைய செயல் நம்ம நடக்கிறோம் பாருங்க, எப்படி என்னென்ன பாவம் செய்யறோம், என்னென்ன அக்கிரமம் செய்யறோம், என்னென்ன அநியாயம் செய்யறோம், பிறருடைய சொத்தை அபகரிக்கிறோம், மற்றவங்களுடைய உடைமைகளை நம்ம அபகரிக்கிறோம். எல்லா பாவங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றேன்னா பாருங்க, சமீபத்துல போன வாரம் என் கூட டீ கடையில் டீ குடித்தவர் கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக் இறந்து அந்த டீ கடை வாசல்லே ஒரு 5 நிமிஷத்துல இறந்துட்டாங்க. அப்புறம் இப்படி போகிற இடங்கள்ல வயலில் ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க. இப்படி மனுஷன் போகக்கூடிய இடங்கள்ல திரும்ப வருவான்னு சொல்லிட்டு போகிறான். கற்பனையெல்லாம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வீடு கட்டுறான், பங்களா கட்டுறான், சொத்துக்களை சேர்க்குறான், பேங்கில் அமௌண்ட்டை சேர்க்குறான். பணம் இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம், பெரிய பெரிய டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணால் ஊசி போட்டால் மாத்திரை சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ்ந்துடலாம், அப்படிலாம் கற்பனை கோட்டையில் கட்டி வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தர் 1000 தூதர்களோடு நியாயம் தீர்க்கும் பொழுது ஒன்றுமே நிற்காது. நம்ம அவருக்கு முன்னாடி எல்லாமே உயிரும் காப்பாற்றாது, கர்த்தர் மட்டும்தான் காப்பாற்றுவார். அவருடைய நியாய தீர்ப்பு கண்டிப்பாக நடக்கும் பூமியில். எனவே பாவத்தை வெறுத்து நம்ம பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ வேண்டும். அதனால சங்கீதம் 105:7 அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. அதனால அந்த வசனத்தின்படி கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இப்போ பாவம் செய்யாமல் நம்ம அக்கிரமம் செய்யாமல் வாழணும். ஏன்னா இயேசுநாதருடைய சரீரம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த பாவமே செய்யலை. ஆனால் சீசர்கள் தூக்கி கொண்டு போய் நம்ம கல்லறையில் வச்சாங்க. கல்லை வச்சு மூடினாங்க. ஆனால் தூதர்கள் இந்த கல்லை புரட்டி அவர் சரீரத்தோடு உயிர்ப்பிக்கப்பட்டார். இது மாதிரி சாட்சி நடக்கணும். நம்ம சரீரம், நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, நம்ம சரீரம் ஆவி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவரே வழி, அவரை போலவே இருக்க வேண்டும். இயேசுவை போலவே நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே மாதிரி சரீரத்தை